அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் ஐம்பெரும் தூண்களுள் ஒன்றான ஜக்காத், அதற்குரிய நிசாபை அடைகிற போது குறிப்பிட்ட பொருட்களுக்கு ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை கடந்த நிகழ்ச்சிகளிலே நாம் அவதானித்தோம். நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய சொத்துக்களில் அல்லது பொருட்களில் ஒன்றுதான் தங்கமாகும். இந்த தங்கத்தில் பல வடிவங்கள் இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் ஆபரணங்களாக வைத்திருக்கக்கூடிய தங்கங்களுடைய ஜக்காத்தின் நிலையை பற்றிய ஒரு தெளிவை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆபரணங்களாக இருக்கக்கூடிய தங்கங்கள் பல நிலைகளில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, நகை கடைகளில் ஆபரணங்களாக செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள். இந்த ஆபரணங்கள் வியாபார பொருட்கள் என்கிற அடிப்படையில் அவற்றுக்கு நாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதிலே இரண்டாவது கருத்து கிடையாது. தங்கத்திற்குரிய ஜக்காத் என்கிற வகையில் வியாபார பொருளாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு ஜக்காத் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, வீடுகளிலே ஆபரணங்களை வாங்கி ஒரு சொத்தாக சேமித்து வைப்பார்கள். இவ்வாறு சேமிக்கிற நோக்கத்தில் வாங்கப்பட்ட ஆபரணங்களுக்கும் கண்டிப்பாக ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதிலும் இரண்டாவது ஒரு கருத்து வலுவானதாக இல்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்போ வியாபாரத்திற்காக நகைக்கடைகளில் வைக்கப்பட்டிருக்கிற ஆபரணங்களுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, வீடுகளிலே சேமிப்பு என்கிற நோக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள் நகைகளுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும். அது நிசாபை அடைகிற போது. மூன்றாவதாக, அணிவதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்கள். இந்த ஆபரணங்கள் நிசாபை அடைந்தால், நிசாப் என்று சொல்லும்போது ஏற்கனவே நாம் குறிப்பிட்டோம் 84 கிராம், 85 கிராம்கள். 85 கிராம் என்பது நகை தங்கத்தினுடைய நிசாபாகும். இப்போ 85 கிராமுக்கு அதிகமாக சுமார் 11 பவுன்கள் ஒருவரிடம் இருக்கிறது அணிகிற நகை. இந்த அணிகிற நகைக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டுமா இல்லையா என்பதிலே உலமாக்கள் மத்தியில் இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. இரண்டு கருத்துக்களுமே மிக வலுவான கருத்துக்களாகும். எனவே இது ஆதாரங்களை வைத்து மேற்கொள்ளப்படக்கூடிய இஜ்திஹாத் சார்ந்த ஒரு ஆய்வு என்பதில் முதலில் தெளிவோடு இந்த பிரச்சனையை நாம் அணுக வேண்டும். இதிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அதிகமான உலமாக்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், இதிலே சஹாபாக்களில் இப்னு உமர், ஜாபிர், ஆயிஷா, அஸ்மா பின்த் அபி பக்கர் போன்றவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து, அணிவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத் கிடையாது என்பது. இந்த கருத்தை முன்வைக்கிற இந்த பெரும்பாலான உலமாக்கள் சில ஆதாரங்களை இதற்கு சாதகமாக முன்வைக்கிறார்கள். அதிலே ஒன்று, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லைஸ ஃபில் ஹுலியி ஜக்காத்துன், ஆபரணங்களுக்கு ஜக்காத் இல்லை என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இந்த செய்தி முசன்னஃப் அப்துர் ரஸாக், அதே போல முசன்னஃப் இப்னு அபி ஷைபா, தாரகுத்னி போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாகும். அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு தங்க நகைகளை அணிவிப்பார்கள், ஆனால் அதற்கு அவர்கள் ஜக்காத்து கொடுக்க மாட்டார்கள் என்கிற ஒரு செய்தியை இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலும், அதே போல இமாம் பைஹக்கி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலும் சஹீஹான அறிவிப்பாளர் வரிசையோடு பதிவு செய்கிறார்கள். அதே போல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நகைகளுக்கு ஆபரணங்களுக்கு ஜக்காத் இருக்கிறதா என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் அதற்கு ஜக்காத் இல்லை என்கிற கருத்தை பதிவு செய்தார்கள்.
இந்த செய்தியும் முசன்னஃப் அப்துர் ரஸாக், பைஹகி போன்ற நூல்களில் ஆதாரபூர்வமானதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அவர்களுடைய சகோதரனின் பிள்ளைகள் அனாதைகளாக இருந்தபோது அவர்களுக்கு நகைகளை அணிவிப்பார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதற்கு ஜக்காத் கொடுக்க மாட்டார்கள் என்பதை நாம் மாலிக், அப்துர் ரஸாக் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. இதுவும் ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாகும். அதே போல அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா ஆபரணங்களுக்கு ஜக்காத் கொடுக்காமல் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியும் முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவிலே ஆதாரபூர்வமானதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த அணியக்கூடிய டெய்லி யூஸ் அல்லது அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய நகைகளாக இருந்தால் அதற்கு ஜக்காத் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சஹாபாக்களுடைய கூற்றுகளை ஆதாரமாக முன்வைக்கிறார்கள். அதே நேரத்தில் இரண்டாவது சாரார் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆபரணங்கள் பொதுவாக அதற்கு ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும். நகைக்கடையில் விற்பனைக்காக வைத்திருந்தாலும் சரி, சேமிப்புக்காக வைத்திருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் பயன்படுத்துவதற்காக செய்த ஆபரணங்களாக அல்லது வாங்கிய ஆபரணங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை இரண்டாவது சாரார் முன்வைக்கிறார்கள். இந்த கருத்தை பொறுத்தவரையில் இதற்குரிய ஆதாரமாக முதலில் பொதுவாக சொத்துக்களுக்கு ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும் என்று வரக்கூடிய குர்ஆன், ஹதீஸ் ஆதாரங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதே போல நகைக்கு குறிப்பாக வந்திருக்கக்கூடிய ஆதாரங்களையும் முன்வைக்கிறார்கள். அதே போல ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன்னுடைய மகளை அழைத்து வருகிறார். அந்த பெண்ணுடைய மகளுடைய கையிலே 2 தங்க வளையல்கள் இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்தில் இதற்குரிய ஜக்காத்தை நீ கொடுத்து விட்டாயா என்று கேட்டபோது அந்த பெண்மணி இல்லை என்றதும், இந்த பிள்ளைக்கு நாளை மறுமையிலே இதற்காக நெருப்பாலான 2 வளையல்களை அல்லாஹ் அணிவிப்பதை நீ விரும்புகிறாயா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். உடனே அந்த பெண்மணி அந்த 2 வளையல்களையும் தன்னுடைய மகளுடைய கையிலிருந்து கலட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்து